ஸ்டாலின் மேலே பெரிய கடும் கோபம் மக்களுக்கு வரல. ஆனால் திமுக ஆட்சி மீது ஒரு பெரும் அதிருப்தி இருக்குது. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டாலின் வந்து தெரிஞ்ச ஆக்ஷன் எடுப்பார், இல்லாட்டி ஸ்டாலினால் என்ன செய்ய முடியும், அவ்வளோதானே அவ்வளோ அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கே தவிர ஆட்சி மீது ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது. வேற திரு எடப்பாடி பழனிசாமி நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது. நான் வந்து அவர் பாசிட்டிவாக கரிஸ்மேட்டிக்காக அவர் வந்து ஆஹா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார்ப்பா அப்படின்னு அப்படி ஓடி வர்றதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அவர் மேலே நெகட்டிவிட்டி எதுவும் இல்லை. அவர் வந்து மோசமானவர், சுமாரான ஆட்சி கொடுத்தாரு, சரியில்லாத கட்சி தலைவர், இப்படி மாதிரி எந்த நெகட்டிவிட்டி அவர்கிட்ட இல்லை. நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் குறிப்பிட்டது போல் 4 வருஷம் ஆட்சியை வந்து தக்க வச்சிட்டார். அடுத்த அமாவாசையோட போயிடும், 15 நாள் ஆட்சிக்கு வந்துடலாம் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் 17, 18, 19, 20, 21 வரைக்கும் இந்த கவுந்துரும் அந்த கவுந்துரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் 21 வரைக்கும் ஆட்சியை முழுசாக முடிச்சார். அப்புறம் வந்து 2006 ஜெயலலிதா அவர்கள் பெற முடியாத வெற்றியை 2021 பெற்று காட்டினார். அவர் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தா கூட பெரிய ஒரு இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் 2வது பெரிய எதிர்கட்சியாக வந்து காட்டினார். இதுக்கு முன்னாடி வந்து 2016 திமுக வந்து 99 சீட்டோட வந்து பெரிய எதிர்கட்சியாக தமிழக வரலாற்றிலே பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பெரிய ஆப்போசிட் பார்ட்டி 21 வந்து காட்டினார். ஸோ அலையன்ஸோட சேர்த்து அதனால் வந்து ஒரு மீசையில் மண் ஒட்டாத ஒரு தோல்வி. அந்த மாதிரி வந்து ஒரு அக்கா தமிழிசை சொல்லுவாங்கள்ல, வெற்றிகரமான தோல்வி அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான ஒரு தோல்வி. ஸோ நெகட்டிவிட்டி அவருக்கு எதுவும் பெருசாக இல்லை. இப்போ வந்து கட்சியில் இருந்த கசமுசா பிரிசல் எல்லாம் பிரிஞ்சு இப்போ செட்டும் ஆயிடுச்சு. ஸோ வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அவர்கிட்ட வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.